வணக்கம் நண்பர்களே. இனி வருகின்ற நாட்கள் அனைத்தும் நல்ல நாளாக மாறட்டும். முருகனின் அருளால் உங்களுடைய வேண்டுதல் பிரார்த்தனை எதுவாக இருந்தாலும் விரைவில் நிறைவேறட்டுங்க. மகா சிவராத்திரி பார்த்தீங்கன்னா இந்த ஆண்டு பிப்ரவரி 15ஆம் தேதி ஞாயிற்றுக்கிழமையில் அமைந்திருக்கு. இந்த நாள் இரவு 10 மணிக்கு இந்த ஒரு விஷயத்தை செய்தாலே போதும், நிச்சயம் சிவனின் அருளால் உங்கள் வாழ்க்கையில் மிகப்பெரிய மாற்றம் உண்டுங்க. மேலும் இந்த நாளில் பார்த்தீங்கன்னா வீட்டில் இருக்கக்கூடிய பெண்கள் எந்த முறையில் பூஜை அறையில் வழிபாடு செய்தால் சிவனுடைய முழு அருளால் வீட்டில் செல்வம் பெருகும், சகல விதமான தோஷங்களும் விலகுங்க. நாள் வரை நீங்கள் பட்ட கஷ்டங்களிலிருந்து விடுதலை பெற வேண்டும் நினைத்தீங்கன்னா தவறாமல் இந்த ஒரு விஷயத்தை இந்த மகா சிவராத்திரி என்று செய்திடுங்க. மேலும் மகா சிவராத்திரி என்று வழிபடக்கூடிய நேரம் எது, விரத முறை என்னென்னு தெரிந்து கொள்ள இந்த ஒரு பதிவை கடைசி வரைக்கும் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். மேலும் நீங்கள் புதியவராக இருந்தீங்கன்னா மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு கூடவே இருக்க பெல் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க. தனிப்பட்ட முறையில் உங்கள் ஜாதக ரீதியாக இருக்கக்கூடிய பிரச்சனைக்கு சரியான ஒரு பரிகாரத்தை பெற்றுக்கொள்ள நினைத்தீங்கன்னா வீடியோவில் பார்த்தீங்கன்னா டிஸ்கிரிப்ஷனில் ஃபோன் நம்பர் கொடுத்துருக்கோம். அந்த நம்பருக்கு நீங்கள் கால் பண்ணி தெரிஞ்சுக்கலாம். வாங்க நண்பர்களே, வீடியோக்குள்ளே போகலாம். மாசி மாதத்தில் வரக்கூடிய தேய்பிரை சதுர்த்தி தான் மகா சிவராத்திரியாக அனைத்து சிவ ஆலயங்களும் கொண்டாடுவாங்க. ராத்திரினாலே அனைத்து செயலற்று ஒடுங்குதல்னு பொருளுங்க. அதாவது உயிர்கள் செயலற்று ஈசன் நினைவாக ஒடுங்கக்கூடிய காலம்தான் இந்த சிவராத்திரி நேரங்க. இந்த புண்ணிய காலத்தில் சிவனுடைய திருநாமத்தை சொல்லியும் 4 கால பூஜைகளை செய்து வழிபடுவது விசேஷமான பலனை ஏற்படுத்தும். இதில் 4ல் 3வது காலத்தில் சிவனை வழிபட்டால் எத்தகைய பாவங்கள் செய்தாலுமே அது நம்மை விட்டு விலகி விடுங்க. இதனால் இந்த ஜென்மம் மட்டும் இல்லைங்க, மறு ஜென்மத்திலும் நிறைவான வாழ்க்கையை பெற முடியும்னு சொல்லுவாங்க. அந்த அளவுக்கு ஒரு சிறப்பான நாளாக அமைய போகுது. இந்த மகா சிவராத்திரி அன்று விரதத்தை அனுஷ்டிக்கக்கூடியவங்க பார்த்திங்கன்னா முதல் நாளன்றே ஒருவேளை உணவு உண்டு சுகபோகங்களை தவிர்த்து மனதார சிவனை நினைத்து வழிபடத் தொடங்கின்றனர். பிறகு சிவராத்திரி அன்று அதிகாலை எழுந்து நீராடி சூரிய உதயத்தின் போது காலையில் செய்ய வேண்டிய பூஜைகளை செய்து முடிங்க. பிறகு சிவாலயத்திற்கு சென்று தரிசனம் செய்துட்டு ஆலய தரிசனம் முடிந்து வீட்டுக்கு வந்தவுடனே அங்கு சிவராத்திரி பூஜைக்கு உரிய இடத்தை சுத்தம் செய்து மாலை தோரணங்கள் ஆகியவற்றை அலங்காரம் செய்ய வேண்டும். பகல நீராடி உச்சிக்கால பூஜைகளை முடித்திட வேண்டுங்க. பின்னர் ஆலயத்துக்கு சென்று அங்கு நடைபெற வேண்டிய சிவராத்திரி பூஜைக்காக மலர்கள், பழங்கள், இளநீர்னு வாங்கி வழங்கிட்டு போய் கொடுங்க. திரும்ப பார்த்தீங்கன்னா வீடு திரும்பியதுமே மறுபடியும் நீராடிய பிறகு மாலை நேர பூஜைகளை முடித்து விட்டு ஏற்கனவே தூய்மை செய்து அலங்கரித்து இருக்கக்கூடிய இடத்துல நீங்கள் உயர்ந்த பீடத்தில் சிவலிங்கத்தை வைத்து 4 ஜாமங்களையும் பூஜை செய்யலாம். இந்த 4 கால சிவ பூஜையில் அந்தந்த பூஜைக்கு ஏற்றவாறு வஸ்திரம், மலர்கள், மாலை, நெய்வேத்தியங்களை லிங்கத்திற்கு படைத்து பூஜை செய்ய வேண்டுங்க. சிவ பூஜை செய்ய இயலாதவங்க சிவாலயங்களில் நடைபெறக்கூடிய 4 கால பூஜைகளை கலந்து கொண்டு சிவனுடைய அருளை பெறலாம். மகா சிவராத்திரி விரதம்னு பார்த்தீங்கன்னா சிவனுக்குரிய விரதங்களே ரொம்ப உயர்வான விரதங்க. எத்தனையோ விதமான சிவராத்திரிகள் இருந்தாலும் மாசி மாதம் வரக்கூடிய தேய்பிரை சதுர்த்தியை தான் மகா சிவராத்திரின்னு கொண்டாடுவோம். இந்த நாளில் சிவனை உண்மையான பக்தியோடு அன்போடு விரதம் இருந்து வழிபட்டா பார்த்தீங்கன்னா நினைத்தது எல்லாம் நடக்க ஆரம்பிக்கும். வீட்டிலேயே இந்த மகா சிவராத்திரி விரதத்தை எந்த முறையில் பெண்கள் பார்த்தீங்கன்னா செய்தால் முழு பலன் கிடைக்குன்னு தொடர்ந்து பார்க்கலாம். இந்த நாளில் விரதத்தை யார் வேண்டுமானாலும் எந்த வயதை சேர்ந்தவங்கன்னு கட்டாயம் இல்லைங்க, யார் வேண்டுமானாலும் விரதம் இருக்கலாம். பெரும்பாலானவங்க சிவன் கோவிலுக்கு சென்று அங்கு இரவு கலந்து வாங்க 4 கால பூஜையில் சிவனை வழிபடுவது வழக்கம். ஆனால் அருகில் சிவன் கோவில் இல்லாதவங்க இரவு முழுவதும் பார்த்தீங்கன்னா சிவன் வழிபாடு செய்ய முடியாதவங்களோ வீட்டிலேயே எளிமையான சிவராத்திரி விரதத்தை கடைபிடிக்கலாங்க. இந்த நாள் பார்த்தீங்கன்னா அதிகாலை எழுந்து குளித்து விடுங்க. நதிகள், குளங்கள், கடல் போன்றவற்றை புனித நீராடிய பிறகு விரதத்தை தொடங்கலாம். முடியாதவங்க வீட்டிலேயே குளித்துட்டு விரதம் இருங்க. வீட்டில் இருக்கக்கூடிய சிவலிங்க மூர்த்தங்கள் இல்லைனா சால கிராமத்திற்கு பஞ்சாமிர்தம், நெய், பால் போன்றவற்றை அபிஷேகம் செய்ய வேண்டும். முடியாதவங்க கங்கை நீர் போன்ற தீர்த்தங்கள் மட்டுமாவது கண்டிப்பாக அபிஷேகத்திற்கு பயன்படுத்திக்கோங்க. அதே போல் மண் அகலில் நெய் விளக்கேற்றி மலர்கள் சூட்டி ஒரே வில்வ இலையாவது படைத்து வழிபடுங்க. பழங்கள், இனிப்பு நெய்வேத்தியமாக படைக்க வேண்டும். மேலும் இந்த நாள் இரவு முழுவதும் சிவ மந்திரங்களை சொல்வது ரொம்ப முக்கியம். மேலும் சிவனின் அருளை பெறுவதற்கு பஞ்சாட்சரம், ருத்ர, காயத்ரி, சிவபுராணம் பாராயணம் செய்வது சிறப்பான பலனை ஏற்படுத்துங்க.
இரவு முழுவதும் கண் விழித்து சிவ வழிபாடு செய்ய வேண்டும். தியானம், சிவமந்திர பாராயணம் மேற்கொள்ள வேண்டுங்க. மேலும் பார்த்தீங்கன்னா மகா சிவராத்திரினாலே நினைவுக்கு வரக்கூடியது தூங்காமல் கண் விழித்து சிவபெருமான வழிபாடு செய்யக்கூடிய நாளுங்க. எந்த மாதிரியான சூழ்நிலை இருந்தாலும் கண் விழித்து சிவபெருமானை வழிபாடு செய்வது சாத்தியமில்லாத காரியம் ஒன்றும் இல்லை. மகா சிவராத்திரி அன்று உங்களால் கண் விழிக்க முடியவில்லைன்னா பரவாயில்லை, பின் சொல்லக்கூடிய ஒரு வழிபாட்டை செய்யுங்க. மகா சிவராத்திரி அன்று இரவு முழுவதும் கண் விழித்த பலனை நிச்சயம் நீங்கள் பெறலாம். அப்படிப்பட்ட ஒரு வழிபாடு முறை என்னென்னு இங்கே பார்க்க போகிறோம். இந்த வருடம் மகா சிவராத்திரி பார்த்தீங்கன்னா பிப்ரவரி 15ஆம் தேதி ஞாயிற்றுக்கிழமை அமைந்திருக்கு. மேலும் இந்த நாளில் பார்த்தீங்கன்னா இடைப்பட்ட நேரத்தில் கோவில்களுக்கு 4 கால பூஜை நடக்கும். இரவு முழுவதும் கண் விழிக்க வேண்டும்னு நினைப்பீங்க. உங்கள் வீட்டு பக்கத்தில் இருக்கக்கூடிய சிவன் கோவிலுக்கு சென்று சிவபெருமானுக்கு அபிஷேகத்திற்கு தேவையான பொருட்களை வாங்கி கொடுத்து உங்கள் கையாலே வில்வேலைகளை வாங்கி கொடுத்து அந்த பூஜையில் கலந்து கொண்டு வழிபாட்டை நீங்கள் மேற்கொள்ளலாம். மேலும் கோவிலுக்கு போய் இரவு முழுவதும் கண் விழிக்க முடியாதுன்னு நினைத்தீங்கன்னா கோவிலுக்கு சென்று சிவபெருமானுக்கு உங்களால் முடிந்த அபிஷேக பொருட்களை வாங்கி கொடுத்துட்டு வரலாங்க. வீட்டுக்கு வந்து பூஜை அறையில் விளக்கு ஏற்றி வைத்து வழிபடுங்க. ஒரு கண்ணாடி டம்ளர் நிரம்ப தண்ணீரை ஊற்றி வைத்து அந்த டம்ளருக்கு 2 வில்வ இலைகளை போட்டு பூஜை அறையில் வச்சுட்டு பூஜை அறைக்கு முன்பாகவே அமர்ந்து ஈசனை மனதார பிரார்த்தனை செய்திடுங்க. ஓம் நமோ பகவதி ருத்ராய எனும் மந்திரத்தை எத்தனை முறை சொல்ல முடியுமோ அத்தனை முறை நீங்கள் சொல்லலாம். ஒரே மணி நேரம் இந்த ஒரு மந்திரம் சொன்னால் கூட தவறு கிடையாது. கீழே ஒரு விரிப்பு விரித்து கொண்டு சமணம் போட்டு அமர்ந்து முதுகு தண்டுவிடத்தை நேராக வச்சு ஈசனை மனதார நினைத்து இந்த மந்திரத்தை சொல்ல வேண்டும். தரையில் அமர முடியாதுன்னு நாற்காலியில் அமர்ந்து இந்த மந்திரத்தை சொல்லாமல் பார்த்தீங்கன்னா முடிந்தவரை கீழே உட்கார்ந்து சொல்லுங்கள். 1 மணி நேரம் இந்த மந்திரத்தை சொல்ல முடியாது நினைத்தீங்கன்னா 108 முறையாவது குறைந்தபட்சம் கட்டாயம் மந்திரத்தை உச்சரிக்க வேண்டும். இந்த மந்திரத்தை உங்களுடைய வேண்டுதலை நிறைவேற்றி தரக்கூடிய ஒரு அற்புதமாக இருக்குங்க. சிவபெருமானின் ஆசையை பெற்றுத்தரவும் இந்த மந்திரம் உங்களுக்கு உதவியாக இருக்கும். அதே போல் ஏதாவது நெய்வேத்தியம் வைத்து பூஜை அறையில் கற்பூர ஆராத்தி காண்பித்து பூஜையை நீங்கள் நிறைவு செய்துக்கோங்க. ஆகவே பார்த்தீங்கன்னா சிவராத்திரி இரவு முழுவதுமே நம்முடைய வீட்டில் விளக்கேற்றி வைப்பது ரொம்ப ரொம்ப நல்லதுன்னு சொல்லுவாங்க. ஆனால் அவ்வளவு பெரிய விளக்கு யாருடைய வீட்டில் இருக்க வாய்ப்பு கிடையாது தான். அதனால் சின்ன காமாட்சி விளக்கு எல்லோருடைய வீட்லேயும் இருக்கும். அதை அணையாமல் தீபம் எரிய வேண்டும். இரவு முழுவதும் கண் விழுத்து எண்ணெய் ஊற்ற வேண்டிய சிரமம் இருக்கும். விளக்கை பூர்த்தி செய்து விடுங்க. தண்ணீரில் வெல்வ இலைகளை போட்டு வைத்திருங்க அல்லவா. அது மட்டும் சிவராத்திரி இரவு முழுவதும் உங்கள் பூஜை அறையில் இருக்கட்டும். பூஜை அறையில் ஒரு சின்ன மின்விளக்கு மட்டும் எரிய விடுங்க. அந்த தண்ணீரில் இருக்கக்கூடிய வில்வ இலை ரூபத்தில் அந்த சிவபெருமான் பார்த்தீங்கன்னா நிச்சயம் இரவு முழுவதும் உங்கள் வீட்டிலேயே இருப்பார். இந்த மகா சிவராத்திரி தினத்தில் இந்த வழிபாட்டை மேற்கொண்டிங்கன்னா நிச்சயம் அந்த ஈசனினுடைய ஆசிர்வாதம் உங்களுக்கு உங்கள் குடும்பத்தில் இருக்க அனைவருக்குமே உண்டுங்க. மறுநாள் காலை எழுந்தவுடனே நீங்கள் ஈசனை மனதார வணங்கிவிட்டு அந்த தண்ணீரை எடுத்து உங்கள் வீட்டில் இருக்கக்கூடிய செடிகளுக்கு ஊற்றிடுங்க. இந்த வில்வ இலையோடு ஊற்றி விடலாம். இதில் ஒன்றும் தப்பு இல்லைங்க. செடி இல்லைன்னா மண்பாங்கான இடத்துல கால்படாத இடத்துல ஊற்றிடுங்க. இந்த மகா சிவராத்திரி தினத்தில் இந்த முறையில் வழிபட்டிங்கன்னா நிச்சயதற்கான பலன் உண்டு. இந்த நாளில் 12 ராசிக்காரர்களும் பார்த்தீங்கன்னா மகா சிவராத்திரி அன்று மேஷராசி நண்பர்கள் திருவண்ணாமலை கோவிலுக்கு சென்று இறைவனுக்கு தீபம் ஏற்றி வழிபட சிவலிங்கத்திற்கு அபிஷேகம் செய்ய சிறப்பான பலன் உண்டு. ரிஷபராசி நண்பர்கள் பார்த்தீங்கன்னா திருவனைக்காவல், கங்கை கொண்ட சோழபுரம், திருவாரூர், காஞ்சி ஏகாம்பரேஸ்வரர் கோவிலுக்கு சென்று வழிபடலாம். 3வதாக மிதுன ராசி நண்பர்கள் சிதம்பரம், திருச்செங்கோடு, காளஹஸ்தி கோவிலுக்கு சென்று வழிபடலாங்க. கடகராசி நண்பர்கள் பார்த்தீங்கன்னா வேலூர், ஜலகண்டேஸ்வரர், திருவனைக்காவல், ஜம்புகேஸ்வரரை வழிபடலாம். சிம்மராசி நண்பர்கள் திருவண்ணாமலை, சிதம்பரம் அருகில் இருக்கக்கூடிய சிவாலயத்துக்கு சென்று வழிபடலாங்க. கன்னிராசி நண்பர்கள் மதுரை மீனாட்சி சொக்கநாதர் கோவிலுக்கு சென்று வழிபட்டால் சிறப்பான பலன் உண்டு. துலாம் ராசி நண்பர்கள் பார்த்தீங்கன்னா சிதம்பரம் மீனாட்சி அம்மன் கோவில், காளஹஸ்தி கோவிலுக்கு சென்று வழிபடலாம். விருச்சிக ராசி நண்பர்கள் வேலூர் ஜடகண்டேஸ்வர் கோவிலுக்கும் அருகில் இருக்கக்கூடிய சிவன் கோவிலுக்கும் சென்று வழிபடலாம். தனுசு ராசி நண்பர்கள் இந்த நாளில் திருப்பரங்குன்ற சிவன், திருவண்ணாமலை அருணாச்சலேஸ்வரர் கோவிலில் வழிபடுங்க. மேலும் மகர ராசி நண்பர்கள் பார்த்தீங்கன்னா இந்த நாளில் கோவிலுக்கு நடந்து சென்று எண்ணிக்கையை கணக்கிடாமல் பலனை எதிர்பார்க்காம சிவனை வழிபட்டு வாங்க. இதே போல் கும்பராசி நண்பர்களும் சிதம்பரம், காளஹஸ்தி கோவிலை வழிபடலாம்.
மீனராசி நண்பர்கள் பார்த்தீங்கன்னா வேதாரண்யம், திருவனைக்காவல், ஜம்புகேஸ்வரர் கோவிலுக்கு சென்று வழிபட்டால் சிறப்பான பலன் உண்டு. இந்த பதிவில் பார்த்தீங்கன்னா மகா சிவராத்திரி என்று பெண்கள் கட்டாயம் பூஜை அறையில் எந்த மாதிரி வழிபட்டால் முழு பலன் கிடைக்கும்னு தெரிஞ்சுக்கொண்டோம். குறிப்பாக இரவு 10 மணி அளவில் பார்த்தீங்கன்னா அருகில் இருக்கக்கூடிய சிவன் கோவிலுக்கு சென்று சிவனுக்கு நடத்தக்கூடிய அபிஷேகத்தில் கலந்து கொண்டு மனதார பிரார்த்தனை செய்தீங்கன்னா உங்களுடைய கஷ்டங்கள் இனி விலகிடுங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். சிவனுடைய மந்திரத்தை மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். அனைவருக்கும் நன்றி நண்பர்களே.